ஹாய் பெஸ்ட் மசாலா வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி லைக் ஃப்ரைட் சிக்கன் பண்ண போகிறோம். இதுக்கு 1 kg ஆஃப் சிக்கனில் 1.5 கப் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் 1 கப் ஆஃப் கர்ட் எடுத்திருக்கேன், அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து இதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் பண்ணியிருக்க எல்லாமே நாங்கள் பெஸ்ட் மசாலாவோட மசாலா ப்ராடக்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். 2 to 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர்ஸ் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எக்கை நல்லா அடித்து இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் எடுத்து இதில் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ சால்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த மிக்ஸை என்ன பண்ணுறேன்னா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 hour வச்சிடுறேன். சிக்கனை கோட் பண்ணுறதுக்கு மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 1 bowl ஆஃப் மைதா, நான் எடுத்துருக்க பவுல் சைஸு. அதுக்கப்புறம் ½ bowl ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 to 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் சில்லி அந்த மேரினேட் மிக்ஸில், ஓகேவா. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அதுலேயும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ஸோ பார்த்து இதில் ஆட் பண்ணிக்கணும். கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் நல்லா ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் இதை நல்லா நீங்கள் ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண சிக்கனை இந்த மிக்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கணும். எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னா, இந்த வீடியோவில் நாங்கள் பண்ணியிருக்க மாதிரி டைட்டாக பிசையணும். சிக்கனை டைட்டாக பிசைகிறப்போ என்ன ஆகுனா லேயராக இந்த பவுடர் வந்து மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு கேஎஃப்சி மாதிரி கிறிஸ்பியான சிக்கன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு செட்டுக்கு தேவையான சிக்கனை எல்லாத்தையும் நம்ம டைட்டாக கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்க எல்லா மசாலா பவுடர்ஸும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சிக்கன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க ஆயிலில் நம்ம ரெடி பண்ண சிக்கனை போட போகிறோம். இப்போது ஹீட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்ல பபிள்ஸ் வந்துட்டுருக்குல்ல, இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்குற வரைக்கும் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், கேஎஃப்சி லைக் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஈஸியான டேஸ்டான ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்லாம். இது எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும். நீங்கள் கேஎஃப்சியில் போய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது நம்ம ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். உங்களுக்கு எங்களோட பெஸ்ட் மசாலாஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். நீங்கள் அதெல்லாம் ஆர்டர்